செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். இந்திய கடலோர காவல்படை சார்பில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி காந்தி சிலை அருகே நடைபெற்ற கடலோர தூய்மை பணியை கவர்னர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வியாண்டில் ரூபாய் 49.90 கோடி கல்வி உதவித்தொகை வழங்க உள்ளதாக இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய கடலோர காவல்படை சார்பில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு காந்தி சிலை அருகே நடைபெற்ற கடலோர தூய்மை பணியை கவர்னர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். சர்வதேச கடல் தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் நின்று நடைபெற்ற கடலோர தூய்மை பணியை கவர்னர் கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி பங்கேற்றனர். மேலும் அரசு செயலர்கள் பத்மா ஜெய்ஸ்வால், ஜெயநந்தகுமார், காவல்துறை தலைமை ஆய்வாளர் அஜித் குமார் சிங்லா, இந்திய கடலோர காவல்படை கமாண்டன்ட் தசீலா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுவை காவல்துறைக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 289 காவலர்கள் மற்றும் 19 காவல்துறை ஓட்டுநர்கள் ஆகியோரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதையடுத்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுவை காவல்துறையானது தற்போது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறது. காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். காவல்துறைக்கு பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது. இதற்கு தான் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. காவல்துறையை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பவர்களாக இருக்க வேண்டும், விரட்டி விடுபவர்களாக இருக்கக்கூடாது என்றார். இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வியாண்டில் ரூபாய் 49.90 கோடி கல்வி உதவித்தொகை வழங்க உள்ளதாக இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு இந்த நிதியாண்டில் இதுவரை ரூபாய் 12.1 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்த நிதியாண்டில் திருமண உதவித்தொகைக்காக 396 பேருக்கு ரூபாய் 3.96 கோடியும், கலப்பு திருமணம் உதவித்தொகையாக 80 தம்பதிகளுக்கு ரூபாய் 2 கோடி, பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 118 பயனாளிகளுக்கு மாநில அரசின் பங்காக ரூபாய் 1.88 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பாலூட்டும் தாய்மார்கள் 592 பேருக்கு மொத்தம் ரூபாய் 89.89 லட்சமும், தொடர் நோய் உதவித்தொகை திட்டத்தில் 2281 பேருக்கு மொத்தம் ரூபாய் 1.57 கோடி வழங்கப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 5 பேருக்கு ரூபாய் 2.59 கோடி, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 49.90 கோடி வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறும்போது சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.
புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அறிவியல் துறை அதிகாரியாக பணியாற்றி வருபவர் ஸ்ரீனிவாச ராவ். இவர் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வசித்து வருகிறார். இந்த சூழலில் தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் இவர் லஞ்சம் பெறுவதாக சிபிஐ அதிகாரிகளுக்கு புகார் சென்றுள்ளது. அதன் பேரில் அவரை தொடர்ந்து கண்காணித்து வந்த சிபிஐ அதிகாரிகள் அதன்படி இன்று காலை ஒரு தொழிற்சாலையை சேர்ந்த ஒருவர் ஸ்ரீனிவாச ராவை சந்தித்துள்ளார். அப்போது அந்த நபர் ஸ்ரீனிவாச ராவிற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றபோது அவருடன் சென்ற சிபிஐ அதிகாரிகள் ஸ்ரீனிவாச ராவை அவரது வீட்டில் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர். அதைத் தொடர்ந்து அண்ணா நகர் வீட்டு வசதி வாரியம் கட்டிடத்தில் இயங்கி வரும் மாசு கட்டுப்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் அலுவலகத்திற்கு ஸ்ரீனிவாச ராவை அழைத்து வந்து சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை செய்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் அதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளில் மிகவும் அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதையடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவியார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்களை பெற்று சென்று வருகின்றனர். புரட்டாசி மாதம் முதல் சனி பெருமாளை தரிசிக்க வந்தோம். தரிசிட்டு கிளம்பும். புரட்டாசி முதல் சனிக்கிழமைன்றதுனால நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறதுனால சந்தோஷங்கள், மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷங்கள் கிடைக்கும். இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் தினசரி முடிந்தவர்கள் தினசரியும் வந்து பெருமாளை தரிசித்தால் பயன் நன்றாக இருக்கும். முடியாத வீட்டில் முதல் வாரம் சனிக்கிழமையன்று பெருமாளை தரிசித்திட்டு நன்றாக பயனடையலாம், செல்வம் பெருகலாம், மேலும் மேலும் ஓங்கலாம். அவரை வழிபட்டால் நன்மை உண்டாகும். மணவெளி தொகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த சபாநாயகர் செல்வம் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள சுடலை வீதியில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சட்டப்பேரவைத் தலைவரிடம் தங்களது 40 ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கையை நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பணியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உடனிருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. பாரதீஸ்வரர் கோயில் நில அபகரிப்பு வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என முன்னாள் MP ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் பணிக்காக இன்று காரைக்கால் வந்திருந்த முன்னாள் MPயும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். காரைக்கால் கோவில்பத்து பாரதீஸ்வரர் ஆலயம் அபகரிக்கப்பட்டுள்ளது. ஆதாரங்கள் மூலம் நிரூபணம் ஆகி உள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நில மோசடி நடைபெற்று உள்ளதாகவும் அரசு வெளியிட்டது போல் மோசடி நடைபெற்று உள்ளது என துணை ஆட்சியர் ஜான்சன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு தனிநபர் எவ்வாறு அரசு ஆணை போல் வெளியிட முடியும் எனவும் ஏமாற்று வேலையில் ஈடுபடும் தனிநபர் மோசடி நபர்கள் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமலா எப்படி மோசடி நடைபெற்று இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார்.
மோசடி நபர்களுக்கு பின்னால் அரசியல் பின்புலம் உள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சைபர் கிரைம் போலீசின் முயற்சியால் புதுச்சேரியில் ஒரே நாளில் பொதுமக்களின் ரூபாய் 1.9 கோடி பணம் இணையவழி மோசடிக்காரர்களிடம் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் ஒருவரை போனில் தொடர்பு கொண்ட மர்ம ஆசாமிகள் உங்கள் பெயர் மற்றும் ஆதார் அட்டையை பயன்படுத்தி கொரியர் மூலமாக வெளிநாட்டில் இருந்து போதை மருந்து கடத்தப்பட்டுள்ளது. மேலும் பல கோடி ரூபாய் வங்கி பரிவர்த்தனை உங்களது வங்கி கணக்கில் நடந்துள்ளது. நாங்கள் சொல்லும் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் 1 கோடி பணத்தை அனுப்பினால் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் பயந்து போன அந்த நபர் ரூபாய் 34 லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் சொன்ன வங்கி கணக்குக்கு அனுப்பியுள்ளார். அதன் பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இது பற்றி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய சைபர் கிரைம் போலீசார் சம்பந்தப்பட்ட வங்கியின் பொது மேலாளரை தொடர்பு கொண்டு மேற்கண்ட விவரங்களை கூறி குறிப்பிட்ட வங்கி கணக்கை முடக்கினர். இதற்கிடையே அந்த வங்கி கணக்கில் ரூபாய் 1 கோடி பணம் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த கணக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இதேபோல் மேட்டுப்பாளையத்தில் நிறுவனம் நடத்தி வரும் தொழிலதிபர் ரூபாய் 75,000 செலுத்தி வந்ததை வங்கி மேலாளர் சைபர் கிரைம் போலீசாரிடம் தெரிவித்தது தொடர்பாக அந்த மோசடி தடுக்கப்பட்டது. இப்படியாக ஒரே நாளில் ரூபாய் 1,09 லட்சம் பணம் இணையவழி மோசடிக்காரர்களிடம் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஆத்ம ஞான ஆலயம் ஆன்மீக மற்றும் சமூக சேவை அலுவலகத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் அமைந்துள்ள ஆத்மஞான ஆலயம் ஆன்மீக மற்றும் சமூக சேவை அலுவலகத்தின் சார்பாக ஆலய குரு ஐயா ராமராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் திருக்காஞ்சி செல்லும் சாலை ஓரத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு அசைவ விருந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். அறக்கட்டளையின் பெயரை சொல்லி பாஜகவிற்கு உறுப்பினர் சேர்த்ததில் தனக்கோ மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என முத்தியால்பேட்டை தொகுதியின் செயலாளர் செந்தில்குமார் விளக்கம் அளித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதியின் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் கடந்த 19/9/2024 அன்று முத்தியால்பேட்டை பகுதியில் அறக்கட்டளையில் உறுப்பினர் சேர்ப்பதாக சொல்லி பாஜக கட்சியில் உறுப்பினர் சேர்க்கப்படுவதாக செய்திகள் வெளியானது. இந்த சம்பவம் முத்தியால்பேட்டை அகத்தியர் வீதியில் நடைபெற்றதாக செய்தி வெளியாகியுள்ளது. அகத்தியர் வீதி என்பது முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியே அல்ல, ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியாகும். தவறுதலாக ராஜ்பவன் தொகுதி என்பதற்கு பதிலாக முத்தியால்பேட்டை தொகுதி என செய்தி வெளியானதை கண்டு முத்தியால்பேட்டையை சேர்ந்த பொதுமக்கள் யாரும் அதிர்ச்சியடைய வேண்டாம். இத்தகைய செயலில் நானோ முத்தியால்பேட்டையில் உள்ள மற்ற நிர்வாகிகளோ ஈடுபடவில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளக்கத்தை கட்சி தலைமைக்கும் பொதுமக்களுக்கும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்றில் ONGC குழாயில் இருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் கசிந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவையொட்டி அமைந்துள்ளது. ஏனாம் நடுக்கடலில் இருந்து ONGC சார்பில் கேஸ் எடுக்கும் பணி 2016ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் நிலையில் இதற்காக குழாய்கள் கோதாவரி ஆற்றில் இருந்து கடலுக்குள் செல்கிறது. இந்த குழாய்களில் இருந்து எண்ணெய் மற்றும் கேஸ் வெளியே வருகிறது. இதனை ஏனாம் வட்டார காங்கிரஸ் தலைவர் தினேஷ் வீடியோ ஆதாரத்துடன் அரசிற்கு புகாராக தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கும் மேலாக குழாயில் இருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் வெளியேறி வரும் நிலையில் கோதாவரி ஆறு மற்றும் கடற்கரை பகுதியில் கருப்பு எண்ணெய் படலம் படிந்து துர்நாற்றம் வீசுவதாக, இதனால் கடல் வளம் பாதிக்கப்படுவதுடன் காற்று மாசும் ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஏனாம் மண்டல நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு 2 தினங்களுக்கு முன்பே குழாயில் பழுது நீக்கும் பணி நடைபெறும் என முன் தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இருப்பினும் கோதாவரி ஆற்றில் ONGCயின் கேஸ் மற்றும் எண்ணெய் கசிவால் ஏனாம் மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். இந்திய கடலோர காவல்படை சார்பில்
சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி காந்தி சிலை அருகே நடைபெற்ற கடலோர தூய்மை பணியை கவர்னர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வியாண்டில் ரூபாய் 49.90 கோடி கல்வி உதவித்தொகை வழங்க உள்ளதாக இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.